ஒரு சமாரிய ஸ்திரீயை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், தேவன் எப்படி இருக்கிறாரா? ஆவியா இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்கிறது, தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு தொழுது கொள்ளணும். ஆமென் சொல்லுங்க. அவர் ஆவியா இருக்கிறதுனால நீங்களும் ஆவியோடு தொழுது கொண்டாதான் கனெக்ட் ஆக முடியும். ஆமென். ஒருவேளை ஆண்டவர் சொல்றார், சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்பு கொடுங்க, அதுதான் புத்தியுள்ள ஆராதனை. நம்ம உள்ள வரும்போதே நம்ம என்ன பண்ணிடணும்? தகன பலியா ஜீவ பலியா நம்மளோட சரீரத்தை ஒப்பு கொடுத்துடணும். ஆமென். எத்தனை பேர் ஒப்பு கொடுத்துட்டு உள்ள வந்தீங்க? வாசல்ல நுழையும் பொழுதே உங்க சரீரத்தை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்துடணும். ஆமென். அதுதான் ஒரு புத்தியுள்ள ஆராதனை. அது மாத்திரமல்ல, அவர் கூட நீங்க ஆராதனையில கனெக்ட் ஆகணும்னா நீங்க ஆவியில ஆராதிக்கணும். ஹல்லேலூயா. ஒருவேளை கைகளை உயர்த்தி கைகளை தட்டி உற்சாகமா நம்ம வெளியே சரீரத்தில் ஆராதிச்சோம்னா வெளியே இங்க இருக்கிறவங்க கூட நீங்க வேணா கனெக்ட் ஆகலாம். அந்த சிஸ்டர் அந்த பிரதர் நல்லா ஆராதிக்கிறாங்க, கைகளை உயர்த்தி ஆராதிக்கிறாங்க, நீங்க இங்க கனெக்ட் ஆகலாம். ஆனா தேவனோட கனெக்ட் ஆக முடியாது. ஆமென் சொல்லுங்க. நீங்க ஆவி